ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். மீனராசி நேயர்களுக்கு சனி அள்ளி கொடுப்பாரா? நிச்சயமா சொல்றேன், மீனராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 7.5 சனியாக இருந்தாலும் சரி, வக்கரம் பெற்ற சனி 135 நாளைக்கும் புதிய தொழில், புதிய வாழ்க்கை, புதிய பாதை, புதிய உறவு, இது எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அதே நேரத்தில் இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப பெரிய திருப்பத்தை தருவான். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாமல் ராத்திரியில் ட்ராவலிங் பண்ணுறதை விடுங்க. அதே மாதிரி சார், நான் வேலையை விட்டு வந்தேன்னா 2 மணிக்கு அந்த இடத்துல சுட சுட கொடுத்தாங்க சார், நான் சாப்பிட்றேன் சார். 4 மணிக்கு இங்கே இந்த டிஃபன் கிடைக்கும் சார். இந்த மாதிரி தேடி தேடி போய் சாப்பிடாதீங்க. ஆரோக்கியத்தை கெடுக்கும். மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கெடுப்பார். முதல்ல வயிற்றை கெடுத்துருவார், தூக்கத்தை கெடுத்துருவார், தேவையில்லாத சிந்தனையை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். நரம்பு பிரச்சனை, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள். ஆனால் உத்தியோகத்தில் உயர்வு, நல்ல உத்தியோகம், வெளிநாட்டுக்கு போய் படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகிறது, அதே மாதிரி வேலைக்கு போயிட்டே படிக்கிறது, படிக்கிற பிள்ளைங்களுக்கு மெமரி பவர் கூடுறது, அவங்க கேட்ட காலேஜில் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறது, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள், அப்படின்னு சுப பலனை நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கவனமாக இருக்க வேண்டியது, அன்பாக இருங்க, அடிமையாக இருக்காதீங்க. நான் அவனுக்கு உதவுறேன், இவனுக்கு உதவுறேன், இவனுக்கு பண்ணுறேன், அவனுக்கு பண்ணுறேன், ஜாமீன் கையெழுத்து போடுறேன். உங்கள் வேலை என்னவோ அதை பாரு. சார், இது எல்லாமே நல்லா சொன்னீங்க. இன்னும் 7.5 சனி வரப்போகுது. 135 நாள் கழிச்சு 7.5 சனி வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சார் பண்ணுறது இவங்க? எல்லாம் தான் கேட்டீங்க நீங்களும். இப்போ 135 நாள் சனி வக்கரம் முடிஞ்ச உடனே 7.5 சனியினுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ நம்ம பண்ணுறது சனி வக்கரம் தான் பண்ணுறோம். இருந்தாலும் நம்ம நேயர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும். அவங்களுடைய மனதின் குரல் தான் நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க. 7.5 சனி முடிஞ்சால் கூட ஒரு ரகசியம் சொல்கிறேன் மீனராசிக்காரர்களுக்கு. நீங்கள் எந்த யூடியூப்பில் போனாலும் கிடைக்காத ஒரு ரகசியம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் பெற்ற குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். எப்படி அப்படின்னா, குருவோட வீடு, குரு கடகத்தில் இருந்து பார்க்க போகிறார். இந்த அபூர்வ பார்வை கிடைக்கிறதுனால மலை போல் வர பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பிரச்சனைகள் இருக்காது. இதை எல்லாத்த விட 2.5 வருஷம் ஜென்மச்சனியில் 1 வருஷம் போயிடுது. இதில் 135 நாள் போயிடுச்சு. ஆக ஒரு 1.25 வருஷம், 1.5 வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 வருஷம் தானே. ஏற்கனவே குருவினுடைய அம்சம் பெற்றவர்கள் நீங்கள். இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சறால நீங்கள் இன்னமும் அப்படியே பயப்படுற மாதிரி சொல்கிறீங்களே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உங்கள் காட்டில் மழை, அளவோடு முயற்சி செஞ்சு தெளிவான சிந்தனையில் நீங்கள் செயல்படுங்க. வெற்றி உங்கள் பக்கம்தான். என்ன வழிபாடு பண்ணலாம் சார் இவங்க? ஆலங்குடி அப்படிங்கிற கோவிலில் ஆபத் சகாயேஸ்வரரை வழிபட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கும், நினைத்தது நடக்கும், வருமானம் கூடும், ஆரோக்கியம் வரும். ஏமாற்றுபவர்கள் பின்னாடி போயிடுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் எதிரில் நின்று பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்களே குருவோட அம்சமாக இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல வாழ்க்கை வரும். கவலைப்படாதீங்க சார், நல்லா இருக்குது. இந்த 7.5 சனியெல்லாம் நீங்கள் தூக்கி சாப்பிட்ருவீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 11, 12 லாபஸ்தானாதிபதியும் விரையாதிபதியும் தான் சனீஸ்வரர். அவர் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தைரியமாக போங்க. சனி வக்கரம்னா என்ன, சனி பெயர்ச்சினா என்ன? உண்மையிலேயே இந்த கேள்வி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பெயர்ச்சி வேறு, வக்கரம் வேறு. நம்ம பொதுவாக கூட ஒரு ஆட்களை பார்க்கும்போது, இனியா வக்கரம் விட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிய கேட்குறோம்ல. ஏன்னா நேர்பட பேசும்போது நம்ம கேட்க மாட்டோம். கொஞ்சம் குறுக்கால சால் ஓட்டுறாருன்னு வச்சிங்களேன், அவர் நம்ம என்ன கேட்போம், ஏன் இப்படி வக்கரமாக பேசுகிற, வக்கரம் பிடிச்சி போயிருக்க. அப்போ ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நேர்மையாக பேசுகிறத விட இப்படி பேசுகிற ஆட்கள் வக்கரம். வக்கரம்னா பின்னோக்கி பார்க்குறது, பின்னாடி பார்க்குறது. இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சனீஸ்வரர் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா அது பெயர்ச்சி. ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போக போகிறார்.
ஆனால் இவர் வந்து மீனத்தில் இருந்து பின்னோக்கி பார்க்க போகிறார், கும்பத்தை பார்க்க போகிறார். சார் அவர் கும்பத்துக்கு வரமாட்டாரா சார்? வரமாட்டார். அவருடைய பார்வை மட்டும், நிழல் மட்டும் அங்கே வருது. ரெண்டாவது, சனி வக்கரன் 135 நாள், சனி வக்கரன் 135 நாள், 27/7/2026 இருந்து 11/12/2026 வரைக்கும் 135 நாள் இருக்குது சார், ஒரு சுமார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முதல்ல இந்த வக்கரம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே மற்ற சனி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி இதெல்லாம் வந்து வேற. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத விட சனி வக்கரன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், சனிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஸ்திதியும் 5ஆம் இடத்துக்கு அவர் மாறி வரும் காலம் வரைக்கும் சனி வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய ஸ்திதி வச்சு தான் சனி வக்கரத்தை வந்து நிர்ணயிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த செவ்வாயினுடைய தாக்கம் சனீஸ்வரருடைய வக்கரம். இது என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அது எதிரில் ஒரு நெருப்பை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் உருகுமா உருகாதா? அந்த மாதிரி தான் சனீஸ்வரர் குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறது வெப்பம். இந்த வெப்பம் பட்ட உடனே குளிர்ச்சி உருகுது. 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், சேர்க்கை இருக்கிற வரைக்கும் அந்த குளிர்ச்சி வந்து வெப்பமாக இருக்கும். ஆகவே வக்கரம் பெறுகிறான் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சிங்களேன். இதில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கறத விட உலகத்துக்கே முதல்ல எப்படி இருக்கும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே ஸ்பிரிச்சுவல் தமிழ் இதுலேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம். நியூ இயரில், குரு பெயர்ச்சியில், சனி பெயர்ச்சியில், தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சியிலலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்களால் பிரச்சனைகள், நீரினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தால், அதே மாதிரி இயற்கை அழிவுகள்னால் வெள்ளம், வறட்சி, அதே மாதிரி இந்த வியாதிகள் தொல்லை, மீண்டும் வந்து உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மதக்கலவரங்கள், இதக்கலவரங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இது எதற்காக நம்ம பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் அதனுடைய ஸ்திதியை வச்சு தான் சொன்னோம். அதற்கு தகுந்த மாதிரி இப்போ விஞ்ஞானத்தில் அவங்க எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அன்னைக்கே ரெஃபரன்ஸ் கொடுத்து போர் பதட்டம் இருக்கும். ஏன் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட நமக்கு போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே இது அந்த கிரகங்களுடைய ஸ்திதிகளை வச்சு நம்ம பலன்கள் சொன்னோம். அப்போது பொதுவில் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இறக்கம், வெள்ளியினுடைய விலை ஏற்றம் இறக்கம், ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுனு, இதை எல்லாத்தை விட பெட்ரோலுடைய விலை. இப்போ தங்கம் வெள்ளி வந்து ஏற்றம் இறக்கம் இருக்குன்னா நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. மதிப்பு இருக்குது, குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், சேவிங்ஸ் பண்ணோம், சில பேர் அதை வாங்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? ஏதோ ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனால் இந்த பெட்ரோலுங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் கூட அவசியம். இன்றைக்கி காலைல எழுந்தால் நம்ம பைக்கில் ஒரு முப்படு வச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போடணும் இல்லைங்களா? இன்றைக்கி 100 ரூபா விற்கிற பெட்ரோல் 110 ரூபா போகும்போது அந்த 10 ரூபா நம்ம எங்கேருந்து போகிறது? வருமானம் வேணுமே. அதனால் விலைவாசிலாம் ஏறும், பொருட்கள் விலையெல்லாம் ஏறும், பஸ்ஸு ட்ரெயினோட டிக்கெட்லாம் உங்களுக்கு கூடும். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய வருமானங்கள் தேவைப்படும், பணம் தேவைப்படும். அப்போ இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தினால மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியும் செவ்வாயும், இந்த சனி செவ்வாய் இருக்கிற காலத்தில் இரவு பயணத்தை 12 ராசிக்காரர்களும் தவிர்க்கணும். அதில் 2 வீலரில் நான் இப்படி போகிறேன் சார், அப்படி போகிறேன் சார், 3 பேர் போகிறோம் சார், காரில் வந்து நான் இவ்வளோ லாங் ட்ரைவ் பண்ணுறேன், நைட்டு வீட்டில் இருந்து 11 மணிக்கு தான் கிளம்புறேன், விடியற்காலில் நான் 5 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவேன் சார். இப்படிலாம் வீரம் காட்டாமல் நிதானமாக பொறுமையாக போகிறதெல்லாம் நல்லது.
அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு மகாதிசை, கேது மகாதிசை, நாகதிசை, செவ்வாதிசை இவங்க நடக்கிறவங்க மிக ஜாக்கிரதையாக எலக்ட்ரிசிட்டி, நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால். நான் டூர் போனேன் சார், நான் அந்த பாறையில் உக்காந்துக்கிட்டு அப்படி ஒரு ஸ்னாப் எடுத்தேன், இப்படி ஒரு ரீல்ஸ் எடுத்தேன், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். போட்டிங் போனேன் சார், நான் தனியாக போட்டிங் போனேன் சார், இரவில் நான் அப்படி போய் நீரழியில் குளிச்சுட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் சாகசம் செய்கிறதுக்கான காலம் இல்லை. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. குலதெய்வ வழிபாடோ பித்ருக்களுக்கு தர்ப்பணமோ இதை எல்லாத்த விட இந்த வக்கர காலத்தில் நிறைய தான தர்மங்கள், வஸ்திர தானங்கள், அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பிரீத்தி, சனிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அவனுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். முடவனான நம்மளை மாதிரியே எல்லாருக்கும் இவங்க தானம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாக்கங்கள் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்கிற மாதிரி இறைவனை வழிபடுவோம், வெற்றி காண்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.